படம் கல்வியை குறித்து பேசுது. ஒரு தனி மனித கடமையாக இருந்த கல்வி, ஒரு தனி மனிதனுக்கு கடமையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம் இந்த கல்வியை. பிறகு ஒரு சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக, சமூகத்தில் இயங்கக்கூடிய தனி மனிதனுடைய முதிர்வுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் கல்வி இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இந்த கல்வி அப்படிங்கிறது ஒரு அரசியல் உரிமையாக இருக்க வேண்டும். ஒரு அரசியல் உரிமை அது சும்மா நம்மளுடைய ஆகத்தை மட்டும் வளர்த்துட்டு போகிறதுக்கு இல்லைங்கிற ஒரு கட்டத்தில் நாம் இருக்கோம். அதை காத்திரமாக பேசக்கூடிய ஒரு திரைப்படம் அஞ்சாமை. எதற்கு அஞ்சணுமோ அதற்கு அஞ்சணும், எதுக்கு அஞ்சக்கூடாதோ அதுக்கு அஞ்சக்கூடாது. நம்ம தமிழில் நிறைய பாடல்கள் இருக்குது. இந்த படம் எதற்கு நாம் அஞ்சக்கூடாதுங்கிறத பேசக்கூடிய படம். அனைவருமே பார்ப்பீங்க. அந்த படத்தில் இருக்கக்கூடிய கருத்து நிச்சயம் எல்லாரோடையும் உறவாடும், தொந்தரவு செய்யும். படத்தில் பணியாற்றிய அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும். A wonderful, timely film. This film is so appropriate in today's context that I cannot tell you what a fantastic impact it's going to make. And you will all see the change in people's thinking once this film comes out. I'm really proud to be a part, and a very small part, of this wonderful effort. சுவாரஸ்யமான திரைக்கதை, விறுவிறுப்பான அடுத்தடுத்து வருகிற சீன்கள், வசனங்கள் இருக்கட்டும், ரொம்ப நேர்த்தியாக நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு முனைப்பாடு பண்ணியிருக்காரு டைரக்டர் சார். அது எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு, பின்னணி ஸ்கோரில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு எனக்கு. அது ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒர்க் பண்ண நம்ம டிஓபிஸ், நம்ம ஈவன் ராகவ் சார் சாங்ஸில் நல்லா வந்திருக்கு. என்ன ஆல்சோ மை எடிட்டர் எல்லாம் அவுட்புட் நல்லா வந்திருக்கு. எல்லாமே டோட்டலாக நல்லா வந்திருக்கு. ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா விதார் சார் பெரிய ஃபேன் சார். ஆக்சுவலி என்னோட பெரிய ஃபேன். எனக்கு குற்றமை, தண்டனை, மைனா இந்த படம்லாம் எனக்கு பெரிய பெரிய பிக் ஃபேன். அதான் அந்த படங்களோட பிக் ஃபேன் தான் ஆக்சுவலாக. மணிபோஜன் மேம் இதில் ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு சீனும் செதுக்கியிருக்காரு டேரக்டர் சார். அதில் இவங்க பண்ண அங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் கலந்து அவங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது பேக் பின்னாடி ஸ்கோர் நம்ம செட் பண்ணும்போது. ஸோ அதனால் படமே ஒரு வேறு அளவுக்கு மிருகத்திற்கு ஒரு வாய்ப்பு அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் என்டையர் டீமுக்கு. விருமாண்டி பருத்திவீரனுக்கு அப்புறம் இந்த படம் ரொம்ப மன நிம்மதியை கொடுத்துச்சு. அதாவது இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் இருக்கணும் அப்படிங்கிறது சில படத்தை யோசிப்போம். அதில் இது ஒரு முக்கியமான படம். ஆக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். ஓகே, விதாத் சார் அரசு தான், கோ டைரக்டர் அரசு தான் ரெஃபர் பண்ணார். ஓகே டன். அடுத்து வாணி தான் வேணுன்றதும் அரசு தான் ஃபுல்லாக இது பண்ணார். அதுவும் டன். அடுத்து விதாத் சார் சன்னுக்கு யாரை பார்க்கலாம் தேடிட்டு இருந்தோம். அப்போ தான் கிருத்திக்னு ஒரு பையன் ஆடிஷன் போயிட்டு இருந்தது. வந்தான், கொடுத்தோம். நாங்கள் இப்படி போயிட்டு வரதுக்குள்ளே ரெடின்னா, என்னடா நிறையா பேர் பண்ணிட்டாங்க, நீ என்னடா அப்படின்னா, ரெடி நான் போகலாம் அப்படின்னா. வந்தான், பண்ணான், அவனும் ஓகே. அந்த சாங்ஸ் பிளேஸ்மெண்ட்டும் பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. ஐ திங்க் ஹேவ் டன் மை ஜாப். ஸோ லெட் அஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். தேங்க்யூ ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் எவ்ரி திங். சுப்ராம் சார் அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னை முழுசாக நம்பினார். நான் இந்த கேரக்டர் நான் பண்ணுவேன், கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படின்னு என் மேலே ஃபுல்லாக நம்பிக்கை வச்சார். அந்த நம்பிக்கைக்காக சார் இந்த இடத்துல மட்டும் இல்லை, எவ்வளோ பெரிய இடத்துல போய் தேங்க்ஸ் சொன்னாலும் அது ஈடாகாது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு யூ சார். தேங்க்யூ. அண்ட் விதாஸ் சார், சார் தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு ரொம்ப உண்மையிலே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ஆன் ஃப்ரேம்லையும் சரி, ஆஃப் ஃப்ரேம்லையும் சரி, செட்லேயும் நிறைய கைட் பண்ணியிருக்காரு சார். ரியலி தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் வாணி அக்கா ரொம்ப ஸ்வீட்க்கா, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. தேங்க்யூக்கா. ஸ்டோரி விச் இஸ் பெரனியல். அதாவது சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் இடையில் நடக்கிற போராட்டம். சட்டம் நியாயத்தை பரிந்துரைக்கவில்லை என்றால், நியாயத்தின் பக்கம் நிற்கவில்லை என்றால் என்ன நடக்கும், சமுதாயத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரனியல் யுத்தம். அதை ரொம்ப அழகாக இன்றைக்கி உள்ள ஒரு இஷ்யூவை, கான்டெம்பரரி இஷ்யூ வச்சு அழகாக எடுத்திருக்காங்க. ஐ ஹவ் ஆல் மை ரிகார்ட்ஸ் ஃபார் த டைரக்டர் Subram and his team, and I am very thankful to them
ஏன்னா உள்ளே வந்து ஒரு 10-15 நாள் அவங்க கூட வந்து நடித்த போது த என்டையர் டீம் வாஸ் யங் அண்ட் தே மேட் மீ ஃபீல் வெரி யங். ஸோ ஐ ஷுட் பி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு தம். இந்த கதை எதை பேசுது அப்படின்னா, ஒரு சட்டம் போடுற அதிகாரத்தில் இருக்க ஒருத்தவங்க ஒரு சட்டம் போடும் பொழுது ஒரு காமன் மேன் எந்த விதத்தில் பாதிப்பான், முதல் அவனோட பலங்களை பார்க்குறத விட அவனோட பாதிப்புகளை தான் பார்க்கணும். ஸோ அப்படி பாதிக்கப்படுறவங்களோட காமன் மேனோட கதை தான் இது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ் திருக்குறள் ஒன்று இருக்குது, ஈன்ற பெரிதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. எல்லா பெற்றோர்களும் அம்மா அப்பாவும் தன்னோட குழந்தைய சான்றோனாக இருக்கணும்னு பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த சான்றோனை ஆக்கணும்னா கல்வி ரொம்ப முக்கியம். அந்த கல்வி வந்து இப்போ என்ன நிலைமையில் இருக்குது, அதுக்காக பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதைத்தான் நம்ம வாழ்வியலோட கலந்து ரத்தமும் சதயமாக அந்த படம் பேசியிருக்கு. அஞ்சாமை எனக்கு ரொம்ப 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 முக்கியமான படம். அதான் லைஃப்பில் வந்து நம்மளுக்கு யாரையாவது ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்கு வந்து ரொம்ப உயிருக்கு உயிராக இருக்கிறவங்கள வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரித்து கேட்போம், நல்லா இருக்காங்களா, சாப்பிட்டாங்களா, இருந்தாங்களா அப்படின்னு. அந்த மாதிரி உயிருக்கு உயிராக நான் இந்த படத்தை ரொம்ப 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 லவ் பண்ணியிருக்கேன். எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க, எப்போ ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், ட்ரீம் வாரியரில் என்ன சொன்னாங்க, அது மாதிரி நான் எந்த படம் போனாலும் முதல்ல எனக்கு இந்த படம் தான் ஞாபகம் வரும். பிகாஸ் அந்தளவுக்கு எல்லாருமே உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய பேர் என்ன கேட்டாங்க, என்னங்க எடுத்தோடனே 2 குழந்தைங்களுக்கு அம்மாவாக நடிச்சிருக்கீங்கன்னு. அப்படி நான் பண்ணலை அப்படி நான் நினச்சேன்னா ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு இப்படி ஒரு படம் கிடைச்சது ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம். ரம்பா மேமுக்கும் அரசுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் அரசு. ஏன்னா என் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு என்னை வந்து ஆடிஷன் கூப்பிட்டார். நான் அப்போ கூட டைரக்டர் சார் கிட்ட சொன்னேன், சார் எனக்கு நடிக்க தெரியும் சார். என்ன இல்லைங்க பரவாயில்லைங்க, என்ன உங்ககிட்டேருந்து எனக்கு என்ன வாங்க முடியும்னு தெரியணும், வந்து ஆடிஷன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். நான் ஆடிஷன் பண்ணேன். அந்த நிமிஷமே எனக்கு தோணுச்சு இது ஒரு நல்ல படமாக இருக்க போகுது. அண்ட் ஒரு ஆக்டராக ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு பர்சன் கண்டிப்பாக இந்த படத்தை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ 100% கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். இந்த கதையை நம்ம எப்படி பண்ண போகிறோம், இதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி, ஏன்னா இதில் ஒரு 4 காலகட்டம். இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, 2019 கம்போஸ் பண்ண பாடல் ஷூட்டிங்கு, அதுக்கப்புறம் ஆட்கள் பிடிச்சின ஒரு 6-7 மாதம் சும்மா ஆஃபீஸ் போய் ஒரு ஷெட்யூல் திண்டுக்கல்லில் போய் ஷூட் பண்ணிவிட்டு, இப்படி கிட்டத்தட்ட 4 ஷெட்யூல் திண்டுக்கல்லில். ஏன்னா என்னுடைய கெட்டப் அந்த லைவாக விஷயத்தை பார்த்து பண்ண வேண்டியிருந்தது. பிரேக் விட்டு அதுக்கு வந்து அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடச்சாங்க. அந்த நாட்களை வந்து யோசிக்காமல் டைம் கொடுத்து போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா திண்டுக்கல்ல ஒரே ஷெட்யூலாக முடிக்காமல் ஒவ்வொரு ஷெட்யூலுக்கு வந்து ஒவ்வொரு இதுவாக எடுத்தோம், அந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம். அப்போது முதல்ல மம்முட்டி சார் அப்படின்னோன்னா நானும் உள்ளே ப்ரொடக்ஷனுக்குள்ளேயே நான் திருநாவர சாரை மீட் பண்ணேன். அப்போ அவங்க பேசினாங்க, ப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ண முடியுமான்னாங்க. ஆக்சுவலாக நான் இந்த படம் கமிட் ஆனவுடனே அந்த டயத்தில் சில படங்களை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துக்கும் நான் போயிட்டு வரும்போது, ஏன்னா எனக்கு வருமானம் வரணுங்கிறத போயிட்டு வரும்போது அவங்க வெயிட் பண்ணாங்க, ஏன்னா ஒவ்வொரு காலகட்டம் இருக்கணும்னு. அப்போ அந்த ப்ரொடக்ஷனில் உட்காந்து லொக்கேஷன்லாம் போய் பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ மம்முட்டி சார் இருப்பாங்கன்னு மம்முட்டி சாரை போய் பார்த்து அவர் பண்ணிடுவாங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு, இந்த படத்தை எப்படியாவது பண்ணிடலான்னு. ஆனால் அவங்க டேட்டும் இங்கே நம்ம வாங்குகிற டேட்டும் செட் ஆகாமல் அப்புறம் நல்ல அற்புதமாக ரகுமான் சார் வந்தாங்க. அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. காலையில் 4-5 பேப்பர் படிக்கிற பழக்கம் உண்டு. ஒரு நாள் படிக்கும்போது டக்குன்னு உடனே சுப்பராமனுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இவ்வளோ அநியாயம்லாம் நடக்குது, இதெல்லாம் நீங்கள் படமாக எடுக்கக்கூடாதுன்னு கேட்டேன். அவர் கதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து என்ன படம் பண்ணுங்கன்னு கேட்கல. அந்த வேவ் லென்த்தில் இருந்து தெரிஞ்சுது, இதை மட்டும் வச்சு ஒரு கதை எழுதுங்க, உண்மையை மட்டும் பண்ணுங்க, நான் செலவு பண்ண தயார் அப்படின்னு சொன்னேன். நான் அவருங்க டீம் வந்து நல்லா ஒர்க் பண்ணாங்க. நம்ம லைஃப்பில் ஒரு ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வர்றப்போ, நம்ம ஒரு ஹாஃப்வே தாண்டுறப்போ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்காக மட்டுமே வாழ ஆரம்பிப்போம். அப்படி இருக்கப்போ பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணமாக இந்த ஒரு 12th எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் வரக்கூடிய காலேஜ் செலெக்ஷன் ஒரு விஷயம் வருது.
அண்ட் அப்படி படிப்பு அப்படின்னு பேசினா ஃபஸ்ட்டு எல்லா பேரண்ட்டுமே நினைக்கிறது என் பையனை வந்து டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சரில் ஒரு முதன்மை ஒரு பொறுப்பாக வந்து இன்னும் மருத்துவம் பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட மருத்துவத்தில் வந்த ஒரு புது மெத்தடு சேஞ்ச் ஆகிறப்போ அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதில் வந்து மக்கள் என்ன மாதிரியான அந்த மாற்றத்தை எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை பண்ணியிருந்தாங்க. நான் அவரை மீட் பண்ணும்போது எனக்கு அவர் நரேட் பண்ண கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இட் இஸ் நாட் எப்போதுமே ஃபிலிம்ங்கிறது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி ஒரு ஏதோ ஒரு இட்ஸ் நாட் அபவுட் மெசேஜுங்கிற விஷயம் கிடையாது. பட் நம்ம தினம் தினம் லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல ஒன்று பார்த்துட்டே இருப்போம், அதை கடந்து போயிட்டே இருப்போம். அப்படி ஒரு சம்பவத்தை வச்சு அவர் ஒன்று பண்ணியிருந்தார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த பிளாட்டை பண்ணியிருந்ததை தாண்டி அதுக்கு பின்னாடி இருந்த பெரிய ஸ்டார் காஸ்ட் அதெல்லாமே கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயமாக தான் இந்த படத்தில் பார்த்தேன். இந்த படம் ரொம்ப சின்னதாக இல்லாமல் பெருசாக பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போதே அதுக்கு நிறையா ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், கேமரா எல்லாம் லைட்ஸ் எது கேட்டாலும் உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ப்ரொடக்ஷன் வேல்ஸ் கம்பெனி ஐஸ்வரி கணேசன் சாருக்கு என்னோட நன்றி. அப்புறம் இந்த படத்தில் என்னோட ஒர்க் பண்ண என்னோட டீம் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஆகட்டும், என்னோட ஃபோக்கஸ் புல்லர், லைட்மேன், ட்ராக் அண்ட் ட்ராலி எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் ஆர்டிஸ்ட்டாக சொல்லணும், மேடையில் பெரியவர்கள் நிறையா இருக்காங்க, இருந்தாலும் ஒரு அங்கீகாரமாக நான் கொடுக்கணும்னு நினைக்கிறது இளவரசர் சாருக்கு. ஃபஸ்ட்டு இளவரசர் வந்து இந்த படத்தில் எவ்வளோ பெரிய பங்கு அப்படின்னா, அந்த படம் பார்த்துருந்தா அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு பொண்ணோட அப்பா, ஊர் சைடில் இருக்கிற ஒரு பொண்ணோட அப்பா வந்து எந்த அளவுக்கு இருப்பாங்க, ரொம்ப போட்டு அழுது அதை ரொம்ப ட்ராமாவாக்காமல் யதார்த்தமாக அந்த ஃப்ரம் பிகினிங்லேருந்து இந்த இன்சிடெண்ட் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு இடத்துல கூட சின்ன சலனம் கூட ஆகாமல் அந்த மூடு அப்படியே கேரி பண்ணி இன்றைக்கி எல்லாருமே எங்கிட்ட பேசுகிறவங்க எல்லாம் படம் பார்த்து முடிச்சுட்டு வந்தவங்க எல்லாருமே இளவரசர் சார் என்னங்க அப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை நான் அவர்கிட்டையும் ஷேர் பண்ணியிருந்தேன். அவரும் அவருக்கு வந்திருந்த ஒரு சில பாராட்டுகளையும் எனக்கு அனுப்பியிருந்தார். உண்மையிலேயே அவர் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தார். அதுக்கு முக்கியமாக நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிடுறேன். இந்த படத்தில் வாய்ப்பளித்த இயக்குனர் அவர்களுக்கு, தயாரிப்பாளர் சார் அவர்களுக்கு, ஹீரோ சார் அவர்களுக்கு பெரிய நன்றி. மற்றும் கூட நான் அவங்க கூட நடித்த மொத்த நடிகர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இதை வந்து வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்த்த பத்திரிகையாளருக்கு மிகப்பெரிய நன்றி. வேணுகோபால் கார்த்திக்கு வந்து நான் தான் நன்றி சொல்லணும். சில படங்களில் ஊதியம் மாத்திரமே முக்கியம், ஏன்னா மாதமான இஎம்ஐ கட்டணும், அதனால் கூப்பிட்ட இடத்துக்கு போகணும், வேணான்னு புறக்கணிக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகளில் பெரும்பாலும் சினிமாக்காரர்கள் இருப்பதில்லை. அதில் நானும் ஒருத்தன். அதனால் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கணும். ஒரு சில படங்கள் கூப்பிடும்போது வந்து சில இதை வந்து டெலிஃபோனில் கதை கேட்கும்போது நமக்குள்ளார அந்த ஆவி பூடுற மாதிரி சில இயக்குனர்கள் விதைப்பாங்க. அவங்க புதிய டைரக்டராக பழைய டைரக்டராங்கிற கணக்கெல்லாம் வராது. அவங்களுக்குள்ள அந்த கதாபாத்திரம் என்னவா ஊறி இருக்கோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படுத்துவாங்க. அப்படி தான் அந்த பிடி சார் கதை வந்து தம்பி அருணாச்சலம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வேல்ஸ் இன்டர்நேஷனலில் வந்து புது டைரக்டர் படம் பண்ணிடுச்சு, நெஞ்சமுண்டு நேர்முண்டு படம் பண்ண டைரக்டர் படம் பண்ணுறாரு, அவங்க எப்போ மீட் பண்ணாரு. மீட் பண்ண அவர் படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு டைரக்டருக்கும் வேலை வந்து எப்படி மாறும்னே தெரியாது, ஃபோன்லேயே சொல்லுங்கன்னு ஒரு 20-25 நிமிஷத்தில் என்னோடய கதாபாத்திரம் அந்த சூழலை வந்து சொன்னார். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சாதாரணமாக கடந்து வந்த ஆண்பெண் உறவு முறைகள் இப்போ காலம் மாற 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 வெளிப்பாடுகள் வர வர ஒரு மாதிரி ஒரு பயமுறுத்தல் இப்போ வருது. அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரேப்பை பண்ணிட்டோம்னு இல்லை, ஜாலியாக போயிடும். அதெல்லாம் செய்கிறதுக்கு மனசுக்குள்ளே அத்துமீறி பேசினா கூட படிக்கிற பொண்ணுகிட்ட கூட ஒரு வார்த்தை அதிகமாக விட்டால் தப்பாக போயிடுமோங்கிற ஒரு முன்ஜாக்கிரதை உணர்வோடு இருந்தது ஆண்கள் பெண்களுக்கு. அது ரெண்டுக்குமே அந்த வரையறை இருந்தது ஒரு காலகட்டத்தில். இப்போ வரும்போது வேறமாக இருக்கும்போது ஒரு கையாளாகாத தகப்பனுடைய மனநிலையை வந்து எனக்கு வந்து விசிக்கணும் உள்ளர இன்ஜெக்ட் பண்ணாருன்னு தான் சொல்லணும் டைரக்டர். எப்போது தான் எனக்கு அந்த மாதிரி சில கதாபாத்திரங்கள் வந்து அந்த மாதிரி உள்ளர ஏறும். சினிமாவை தாண்டி அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ரொம்ப கன்சர்னாக இந்த மாதிரி ஒரு எமோஷனுக்குள்ளே தன்னை வந்து பொருத்தி பார்த்துக்கிறதுக்காக முதல்ல ஹிப்ஹாப் பாதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சீனியர் ஆக்டராக ஐ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் டிசிஷன் தம்பி. அது வந்து ரொம்ப ஷூட்டிங் டைமில் உங்களோட பிஹேவியர் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. ஒரு மார்க்கெட்டபிள் ஆக்டர், உங்களுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தா நான் ப்ரொடியூசர் ஆக முடியும். ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு வியாபாரம் இருக்குது, அதுக்கான அடையாளமே இல்லாமல் ரொம்ப கரெக்டாக ஒரு ஹீரோவுக்கு ஒரு டைரக்டருக்குமான ரிலேஷன்ஷிப்பு அல்லது ஒரு டெக்னீஷியனோட ரிலேஷன்ஷிப்பு
நான் நைட் எஃபெக்டில் வந்து பொண்ணை தேடி போகிற சீன்லாம் ஒரிஜினலாக பொள்ளாச்சியில் ஒரிஜினலாக தான் எடுத்தேன். இவருக்கு வண்டியில் போனால் பின்னாடி பெரும் கூட்டம் வரும், அவங்களுக்குலாம் சமாளிச்சுக்கிட்டு அந்த பொறுப்புணர்ச்சி வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஹீரோ கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து நினச்ச நேரத்தில் நடக்க முடியும். இதெல்லாம் ஒரு அனுபவம். கார்த்திகை பொறுத்த மட்டும் என்னென்னா, சினிமாவில் வந்து சில நல்ல விதைகள் அப்பப்போ வந்து சினிமா நிலத்தில் விதைக்கப்படும். அந்த அந்த விதையினுடைய தன்மை என்னவாக இருக்கும்னா, தன்னுடைய வேலையாக மாத்திரமே இருக்கும். புறம் சீரம் கரம் நீட்டாமல் வேலையாக இருக்கும். அது மாதிரியே கேமராமேன் அமைஞ்சார், ஆர்ட் ரைட்டர் அமைஞ்சார், அசிஸ்டன்ட் ரைட்டர் அமைஞ்சாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க அந்த டீம். எந்த தேவையில்லாமல் ஒரு நாள் ஷூட்டிங் வந்து நின்றுச்சு, இந்த அது வரல இது வரல அப்படியெல்லாம் இல்லாமல் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு பணம் செலவாகும். ஒவ்வொரு செகண்டும் சினிமாவில் பணம் போய்கிட்டே இருக்கும். அது எழுதி கொடுக்கும்போது தான் தெரியும். அந்த வழியை உணர்ந்து செய்யக்கூடிய இயக்குநர்கள் தான் இன்றைய எப்போவுமே சினிமாவுக்கு தேவை. அந்த வேலை எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காகவும் பொறுப்பை உணர்ந்து செயல்படுகின்ற ஒரு இயக்குநராக இருக்கிறோம். கார்த்தி, நீங்கள் நல்லா இருக்கணும். நான் வந்து நன்றி முதல்ல வந்து ஹீரோவுக்கு தான் சொல்லணும், ஹிப்ஹாப் ஆதிக்கு. என்ன அப்படின்னா, அவர் நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறதோடு நிறுத்திக்காமல், அந்த டைரக்டர் அவர் ஒரு கதை சொல்லும்போது இது ரொம்ப நல்லா வரும்னு ப்ரொடியூசர்கிட்ட போய் அதை சிபாரிசு பண்ணி அது மெனக்கெட்டு ஒரு நல்ல டைரக்டர் கொண்டு வரணும்னு நினச்சாருப்பார். அதுக்கு தான் அவருக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ வந்து சொல்லும்போது, இல்லை இந்த ஹீரோக்கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அவரும் ஒரு டைரக்டர்லாம் பண்ணியிருக்காரு, கதை எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தியாக இப்போ இளவரசு சொல்லிட்டு போன மாதிரி அந்த மாதிரி கதையாக இருந்தால் கூட இது எல்லாத்துக்கும் அல்லவே அந்த கேரக்டர் இந்த படத்தில் ஒரு கேரக்டர்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கணேஷ் அவர்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணது அடுத்தபடியாக அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அப்புறம் பாராட்ட வேண்டியது வந்து கார்த்திக் அவர்கள். என்னென்னா, இவர் சான்ஸ் வாங்கி கொடுத்து அவர் சான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கிடைச்சதை வந்து ரொம்ப பொறுப்பாக ரெஸ்பான்சிபிளாக வந்து அந்த படத்தை வந்து கதைவசனம் எழுதி பண்ணியிருக்காரு. அது வந்து தனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டாரு, கடுமையாக உழைச்சார் அப்படின்ட்டு அவருக்கு என்னுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஈரோட்டுக்காரருங்கிறது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சிட்டு, நானும் ஈரோட்டில் பிறந்ததுனால வாசம் மட்டும் அதே மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன ஷூட்டிங் அப்பெல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருந்தேன். சரி, அந்த சைடாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் நான் பிறந்த ஊரில் தான் அவரும் பிறந்திருக்காரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு கூடுதலான ஒரு சமாச்சாரமாக இருந்தது. சரி, நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து மறுபடியும் அவரும் வந்து வெற்றி கொடி நாட்டிட்டார் அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, எனக்கு இந்த படத்தில் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஒரு நல்ல படம் பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட பேசாதவங்கெல்லாம் கூட ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியல, பிரதர் ஹிப்ஹாப் ஆதி இன்னைக்கு காலையில் நான் இந்த வர்றதுக்கு முன்னாடி கேட்டேன், 12,25,00,000 இன்ன வரைக்கும் கலெக்ஷன் ஆகிருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆதி ப்ரோ அவர்களுக்கு இந்த படம் வந்து நிறைய வெற்றி படங்கள் அவர் கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு வெற்றியில் வந்து ஒரு திருப்தி இருக்கணும். அதுதான் எனக்கு ஒரு நல்ல படம் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் இருந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி. அதற்கு காரணம் கார்த்திக் இயக்குனர். நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க. படத்தில் எந்த ஒரு சீன்லேயுமே எந்த ஒரு இதுலையுமே ஒரு தொய்வு இல்லாமல் அந்த ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும், அந்த டைலாக் ஆகட்டும், அந்த கிளைமேக்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காரு. ஒரு சிறந்த ஒரு இயக்குனராக வர்றதுக்கு அவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன கோர்ட் ரூம் ட்ராமா, மிகப்பெரிய இந்திய சினிமா மிகப்பெரிய ஜாம்பவான் பாக்யராஜ் சார் வந்து அந்த ஒரு சின்ன கோர்ட் ரூம் ட்ராமா, அந்த கோர்ட் ரூம் ட்ராமாவில் அவர் இல்லைன்னா அது அந்த கோர்ட் ரூம் எவ்வளோ எங்கேஜிங்காக இருந்திருக்குங்கிறது டவுட்டு தான். ஸோ அவருடைய பங்கு மிகப்பெரியது. ஆனால் இது எல்லாமே வந்து படத்தோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி சக்ஸஸ் மீட் வரைக்கும் கூடவே பயணித்து எங்களெல்லாம் உற்சாகப்படுத்துறது. இது அவருக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஊக்கம். இதை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ ரொம்ப நன்றிங்கண்ணா. நீங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா இதுலேயும் நீங்கள் வந்து எங்களை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இளவரசு அண்ணன் ரொம்ப ஒரு ஆக்டிங்கை நான் வந்து இந்த நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் கொஞ்சம் எனக்கு கண்ணை திறந்து இன்னும் ஆக்டிங் வந்து எப்படி அவர் கிட்டத்தட்ட வாழ ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அவர் வந்து இளவரசு
அண்ணனாவே இல்லை. அவர் அந்த கேரக்டராக திடீர்னு மாறிடுறாரு. ஒரு 3 நிமிஷம் முன்னாடி அந்த ஜோனுக்குள்ளே போனோன்னே லிட்ரலாகவே பக்கத்தில் இருக்கப்ப தெரியுது இவ்வளோ டெடிக்கேட்டடாக அவ்வளோ சின்சியராக கிட்டத்தட்ட இந்த கேரக்டராக மாறிடுறாரு கொஞ்ச நேரத்துக்கு. அவரோட அப்புறம் அந்த கட்டு சொல்லி ஒரு 1 மினிட் ஆகுது அவர் அதுலேருந்து வெளியே வர. எனக்கு இது மிகப்பெரிய ஐ ஓப்பனர். ஏன்னா பொதுவாக வந்து நான் வந்து டைலாக்லாம் படித்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுவேன், ஸ்டண்ட்டுன்னு அது முன்னால் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் அந்த செட்டில் அந்த நேரத்தில் அந்த மொமெண்ட்டில் அந்த கேரக்டராக இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது வந்து அதை நான் ஸ்க்ரீனில் பார்த்தப்ப அவர் அங்கே நடிக்கிறப்போ ஒன்று தெரிஞ்சுது. அங்கேயே அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் பயங்கரமாக இருக்குது நீங்கள் நடிக்கிறதுன்னு சொன்னேன். ஆனால் அதை ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அது எப்படி ஒரு அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்தால் அது எப்படி எங்கேயுமே மிஸ் ஆகாமல் அது ஒரு முழுமையாக இருக்குங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்.